ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோவா. அப்படிதானே நினைப்பீங்க, கிடையவே கிடையாது. சைக்ளோன்ல மாட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் இருக்கானே தெரியல. இதுதாங்க ஐஆர்சிடிஸோட புது ட்ரெயின் ரெஸ்டாரண்ட். 2000 தான் நடத்துறாங்க. சரி, உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். கொஞ்சம் காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் தான். 635 ருபீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மயிரில் என்னென்ன வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கோகர்னா போக போகிறோம். கோகர்னான்றது வேறு எங்கேயும் இல்லை, கோவாலேருந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்துடும். மிருடேஸ்வர் பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் சில பல காரணங்களால் மிஸ் யூ கஜானா. இப்போ நம்ம வந்து மேங்களூர் போயிட்டு மேங்களூர்லேருந்து கோகர்னா போக போகிறோம். அதுதான் வந்து மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இப்போ காட்டுங்க மிஸ்டர் தினேஷ். அதில் வந்து 6th ஃப்ளோர். ஆக்சுவலாக இவனுங்களை ஏமாற்றி கூட்டி வந்திருக்கேன். கோகர்னா முன்னாடி முத்தீஸ்வர் போக போகிறோம். ஸோ இதுதான் அந்த ட்ரெயின் நம்பர் 12685. ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராவலராக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே ஒன்றுமே பண்ணல. சாப்பாடு தான் வாங்கியிருக்கோம், ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் தென் வாட்டர் பாட்டில் ஒரு 3 வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருக்கோம். பேசிக்காக என்னுடைய ட்ராவல் வீடியோஸில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இர்ஃபான் மாதிரி நானும் இவனுங்க எல்லாம் இன்னும் கோகர்னா போகிறேன்னு நம்பிட்டு இருக்காங்க. டேரெக்டாக ட்ரெயின்ஸ் இருக்குது. 12607 இந்த ட்ரெயின்லாம் சென்னையிலேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியான பசங்க. ஐஆர்சிடிசி ஃபுட் ட்ராக் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து டாமினோஸில் வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம காட்பாடியில் வாங்கியிருக்கோம். ஸோ மீல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஆர்ஏசிக்கு சீட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. தூங்கி இருந்தால் முத்தீஸ்வர் போயிடுவோம். குட் மார்னிங். இப்போ வந்து இன்னொரு 1/2 ஹவரில் நம்ம வந்து மேங்களூர் ரீச் ஆகிடுவோம். மேங்களூர் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து முத்தீஸ்வருக்கு இன்னொரு ட்ரெயின் இருக்குது. இது தெரியாமல் பசங்க கோகர்னா இப்படியே டேரெக்டாக போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. டைம் 7:46. வட கையோடு இருக்காங்க பாருங்க குட்டி இர்ஃபான். ஸோ நம்ம வர ட்ரெயினுக்காக ஒரு 30 to 40 minutes வெயிட் பண்ணுவோம். 8:40 AM ட்ரெயின். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. இப்போ வந்து நம்ம இது மூவிங்கில் இடம் மேங்களூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அவனை விட்டு போகிறோம். இல்லை, ஆல்ரெடி ட்ரெயின் ரன்னிங்கில் இருக்குது. என்னை விட்டு ஏறிட்டாங்க. எனக்கு ஏற தெரியாது ட்ரெயினில். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக மட்டும்தாங்க. டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்காக மட்டும் எவனை அவன் கை விட்டுவான் டேய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரன்னிங்கில் ஏற போகிறேன், பார்த்துக்கோங்க. வண்டி ரன்னிங்லேயே எங்கள் ஓலை ஊற்றுறாங்க. கப் கேக் இட்லி மேங்களூரில் மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப ஸ்பெஷல். எதுக்காக சொன்னேன்னா 3 hours ஜேர்னிங்லேருந்து. ஸோ ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ எப்படி போனாலும் அதனால தான் சொல்கிறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. இது என்ன ட்ரெயின் பார்க்குறீங்களா? விஸ்டாடோம்னு சொல்லிட்டு ஒரு சீட் இருக்கும். ஸோ அந்த லக்ஸரி ட்ரெயின் தான் இது. 2 ட்ரெயினோ 3 ட்ரெயினோ தான் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. சயின்டிஃபிக்கான ரூட் அதில் தான் பார்க்க முடியும். ஸோ உடுப்பி போகிற வழி இப்படி தான் இருக்கும். போகிற வழியில் தான் உடுப்பி. அதுக்கப்புறமா 300 இங்கேயும் டெம்பிள்ஸ் இருக்குது. ஒரு வழியா வந்துட்டோங்க. ஸோ இந்த கடையில தான் நம்ம பைக் ரெண்டல் எடுக்க போறோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். நாங்கிலிருந்து முத்தீஸ்வருக்கு பஸ் இருக்கு. 300 தான் வரும். ஸோ பக்கத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. பட் நாங்க கோயில் பக்கத்துலேயே வச்சிருந்தோம். பெங்களூர் டு முத்தீஸ்வருக்கு 9 hours ஜேர்னி. பெங்களூர்ல இருந்து முத்தீஸ்வருக்கும் வரலாம், கோகர்னாக்கும் வரலாம். ஸோ இதுதான் அந்த மிஸ்டர் ரைடர்ஸ் பைக். ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா இவங்க தான் ரொம்ப கம்மியா தராங்க. டெபாசிட் 1000 தான். கூட உங்களுக்கு வந்து ஐடி கார்டு வாங்கிப்பாங்க. 500 per day. மற்ற இதுலலாம் 1100-900 கேட்டாங்க. ஸ்கூட்டி டைப் மாடல் தான். ஸோ 3 வண்டி எடுத்துட்டோம். திரும்ப என்ன ஹோட்டல் தான். பார்த்தீங்களா அந்த சயின்டிஃபிக்கான ரூட்டை? சூப்பராக இருந்ததுங்க. சீரியஸாக
எங்க ஹோட்டல்ல இருந்து பார்த்தாலே தெரியும், இந்த ஆரண்யா கெஸ்ட் ஹவுஸ் சி வியூ. கேட்டு இது பண்ணுங்க. 4000 per night தான் 5 மெம்பர்ஸுக்கு. ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. லிஃப்ட் கிடையாது, டாக்ஸி, பைக் ரெண்டல் எல்லாமே பண்ணி தராங்க. அஃபோர்டபுளான பிரைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எதுக்குடா அந்த மியூசிக் தானே கேக்குறீங்க? வைன் ஷாப் எங்க இருக்குன்னு கேக்குறானுங்க. கோகர்ணா தான் போல, பக்கத்துல வைன் ஷாப் ஆச்சு எங்க இருக்கு பாக்கலான்றானுங்க. இவனுங்களெல்லாம் டூர் கூட்டு வந்து உங்க எங்களே அது மாதிரி இருப்பானு கண்டிப்பா. இங்க இருந்து பாருங்களேன், கம்ப்ளீட்டா அந்த சிபிஓட டெம்பிள் ஃபுல் ஃபிளெக்ஸடா தெரியுது. பார்க்கவே காமன் நீட்டா இருக்கு. ஸோ அதை கிட்ட போய் பார்க்கலாம். இப்போதைக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும். அது எந்த இடம்னு சொல்லிட்டு இனிமேல் வர வீடியோல பாருங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.